ஃபேஸ்பேக் யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேன் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான். இப்போ வீட்லேயே இருக்குமே டேனா அப்படின்னு கேட்கலாம். வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட சில வேளைகளில் நம்மளுடைய ஸ்கின் டேன் ஆகும். சில வேளைகளில் நம்ம குக் பண்ணிகிட்ருப்போம். இன்னும் சில பேருக்கு எப்போவுமே கம்ப்யூட்டர் முன்னாடி இருப்பாங்க. அதோடைய ரேடியேஷனால் ஸ்கின் டார்க்கன் ஆகும். இன்னும் சில பேர் கீழே வாக்கிங் போவாங்க, டெரஸில் வாக்கிங் போவாங்க. ஒரு லைட்டாக டேன் ஆகிட்டே இருக்கும். நிறைய நாள் எதுவுமே செய்யாத போது ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்கும். அதனால் வீட்டில் இருந்த பொருள்களை வச்சே என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நான் தேன் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் தேன், 2 டீஸ்பூன் பால், ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கலவையை நம்ம ஃபேஸில் முதல்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காட்டனில் டிப் பண்ணி ஃபுல் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த படிக்கு போகலாம். இந்த படியில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளோட தேனும் பாலும் கலக்கும்பொழுது எல்லா டெட் ஸ்கின்னும் போயிடும். ஸ்கின்னில் இருக்கிற டேன் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். பாலில் இருக்கிற லாக்டிக் அமிலமும் தேனும் கலக்கும்பொழுது ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன். அது நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த ஹேர்ஸை கூட கொஞ்சம் லேஸாக லைட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆனால் வெளியில் தெரிகிற அளவுக்கு இருக்காது. ஸ்கின்னில் இருக்கிற அந்த டேனை மட்டும் எடுக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ அதை நீங்கள் சேஃபாக பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டெய்லி கூட செய்யலாம். ஸோ இது ஐப்ரோஸ் மூஷெல்லாம் இருந்ததுன்னா அந்த டைமில் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த இடங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற நல்ல குணங்கள் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்ல ஊட்டச்சத்து. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பண்ணலாம். ரெண்டாவது ஸ்டெப் நான் ஓட்ஸ் நல்லா ஊற வச்சுருக்கேன். பால் விட்டு ஊற வச்சுருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் ஆலோவேரா ஜெல். ஸோ நான் இந்த ஆலோவேரா ஜெல்லை ஃபஸ்ட்டு ஒரு இதில் எடுத்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆலோ ஜெல். ஓட்ஸ் பாலில் ஊற வச்சுருந்தது இது ஒரு டீஸ்பூன். இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஹார்ஷாக இருந்ததுன்னா நம்ம ஸ்கின்னு ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி ஆகிடும். அதனால் பெரிய பெரிய கிரானியூல்ஸ் இருக்கிற ஸ்க்ரப்பெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ஏப்ரிகாட் ஸ்க்ரப் அந்த மாதிரி ஸ்க்ரப்பெல்லாம் இருக்குல்ல, அதில் கிரானியூல்ஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதில் டெய்லி யூஸ் பண்ணு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் உங்களுடைய ஸ்கின் டேமேஜ் ஆகும். அதனால் இந்த மாதிரி ரொம்ப நேச்சுரலான ஓட்ஸ் மாதிரி ஒரு நேச்சுரல் ஃபைபர் நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற அந்த சாஃப்ட் கிரானியூல்ஸ் நம்மளுடைய ஸ்கின்னை எக்ஸ்ட்ரா டெட் ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணும். ஆலோவேரா ஜெல் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். இது ரெண்டும் சேர்ந்து ஸ்க்ரப் பண்ணும்போது ஒரு லேயர் ஆஃப் டேன் அப்படியே நம்ம ரிமூவ் பண்ண மாதிரி இருக்கும். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம முதல்ல கிளென்ஸ் பண்ணோம், அப்புறம் ஸ்க்ரப் யூஸ் பண்ணோம், இப்போ டோனர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரீன் டீ பேக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ லேசான மிதமான தண்ணி, ரொம்ப ஹாட் வேண்டாம். ஸோ இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இதில் டிப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம டிப் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் வருது நம்ம பார்க்குறோம். இந்த க்ரீன் டீ நல்லா இறங்கியிருக்கும். இது ரொம்ப நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட். நம்ம ஸ்கின்னில் இருக்கிற எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடியது. நம்மளுடைய போர்ஸை நல்லா டைட் பண்ணும். அதனால் இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதால் காட்டனில் டிப் பண்ணி ஃபுல் ஃபேஸ்லேயும் ஸ்ப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஒரு காட்டன் எடுத்து இதில் டிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேக் பண்ணுற மாதிரி ஃபுல் ஃபேஸ்லேயும் பேக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். கடைசியாக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபேஸ் பேக். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்க்ரீடியண்ட் இதில் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா கொத்தமல்லி. கொத்தமல்லி ரொம்ப நல்ல ஒரு டேன் ரிமூவல். ஸோ இப்போ நான் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணியிருக்கேன். கிரைண்ட் பண்ணி இது ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா மண்ணெல்லாம் இல்லாமல் கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ இதில் நான் கலக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தா முல்தானி மிட்டி. இதில் நிறைய டைப்ஸில் இருக்குது முல்தானி மிட்டி. இது ஒரு டைப் ஆஃப் முல்தானி மிட்டி. ஃப்ரெஞ்ச் எர்த், ஃபுல்லர்ஸ் எர்த், பென்டோனைட், அது மாதிரி நிறைய டைப்ஸில் க்ளே, எல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் களிமண் தான். களிமண் சிகிச்சைன்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த களிமண். இப்போ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பேக்கப் போடுறதுக்கு. ஒரு ஃபேஸ்க்கு வேணுன்றது, ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு வேணுன்றது இந்த அளவு தான். ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன்ஸ். ஸோ இதில் நான் மிக்ஸ் பண்ண போகிறது இந்த கொரியாண்டர் ஜூஸ். மிக்ஸ் பண்ண வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக அந்த கொரியாண்டர் ஜூஸை நம்ம ஸ்கின்னில் யூஸ் பண்ண வேண்டாம்.
பிகாஸ் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி ஒரு இதில் மிக்ஸ் பண்ணிடும்போது அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய எக்ஸலண்ட்டான ஃபேஸ் பேக். இது ரொம்ப நல்லது டேன் ரிமூவலுக்கு. முல்தானி மிட்டி இல்லை அப்படின்னு சொல்லும்போது கடலை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நம்ம ஃபுல்லாக ஃபேஸில், கழுத்தில், கையில் எல்லா இடத்துலையும் எங்கே ரொம்ப டேன் ஆகிருக்கோ அங்கே எல்லாமே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு கூல் வாட்டரில் ஃபேஸோ கையோ வாஷ் பண்ணிக்கலாம். கழுத்து கருப்பாக இருக்கிறவங்க, ஃப்ரண்ட்டில் கழுத்து கருப்பு, பேக்கில் இல்லை உடம்புல எங்கேயாவது டார்க் ஏரியாஸ் அதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸையும் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக டேன் வந்து ரொம்ப நல்லா ரிமூவ் ஆகிடும். இந்த 4த்தையும் செய்யும்பொழுது ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். இதில் ஏதாவது இல்லை, என்னால் 4ம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. அவங்க வந்து அந்த நடுவில் இருக்க ஸ்டெப்பை இந்த டைம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த 4த்தையும் செய்யும்பொழுது ரொம்ப நல்ல ரிசல்ட் தெரியும். ஏன்னா இது நம்ம டெஸ்ட்டு நிறைய டைம் நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் நீங்களும் இதே மாதிரி இந்த 4 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா சேஸ்வேக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.